அப்ப அதுக்கு மேல இந்த உடலை தங்க உடலா மாத்திருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை. அது எப்படி நாரி வீசி போற புழுத்த சரியனா இது தங்க உடலா மாத்திரம் எப்படி மாத்த முடியும்? அப்ப மாத்துறதுக்கு வழி வேணுமே, இது எங்க இருந்து வரும்? அப்படின்னா அதை தங்க உடலா மாத்துறாங்க, இது எப்படி மாத்துறாங்க என்ன செய்து பார்ப்போம். அப்படின்னா அதிகம் உள்ள இருக்கு ஒரு இதுல தீக்கிறதுக்காக எனக்காக சரி நான் உடனே அது ஒருத்தர் அடங்கிட்டாங்க. நான் அந்த வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதுனால அந்த டயத்துக்கு போகணும் அவர்கிட்ட போனேன். 1 மணிக்கு போனேன். தம்பி இந்த வண்டியை எடுத்துட்டு போய் இந்த சாம நேரத்துல படுக்கை தோண்டி இருக்காங்க, இந்த படுக்கையெல்லாம் சரியா இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ 1963 62 கடைசி, ஆமா டிசம்பர்னு நினைக்கிறேன். சரின்ட்டு பைக் எடுத்துட்டு வந்து போய் பார்க்க போனேன். போனாங்க, தோண்டி இருந்தாங்க, எல்லாம் தோண்டி இருந்தாங்க. ஒரு பக்கத்துல கொஞ்சம் மண் அப்படி விழுந்து இருந்துச்சு. என்ன மண்ணு விழுந்து கிடக்க அப்படின்னு உத்து பார்த்தேன். இந்த காசாய ட்ரெஸ் மேல இருக்கு. இந்த பக்கத்துல இருந்த மண்ணு கீழே விழுந்திருக்கு. இந்த தொடபாகத்துடைய மண்ணு கீழே விழுந்திருக்கு. பார்த்துட்டேன். அப்ப சபையில என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி பார்த்தாச்சுன்னா வணக்கம் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு வணக்கம் பண்ணிட்டு இந்த தோண ஆளுகளை போனேன். அங்க புளிய மரத்துக்கிட்ட வேம்பரத்துக்கிட்ட படுத்து கிடந்தாங்க. 2 பேரும் கூப்பிட்டேன். என்ன தப்பா தோண்டி இருக்குன்னு. ஓங்க சாமி நான் 20 வருஷமா இங்கதான் தோண்டிக்கிட்டு இருக்கேன், நீ தப்பு இல்ல, நீங்க நித்தியம் பார்த்து சொல்றீங்க, வாப்பா தப்பா இருக்குப்பா, ஒரு வாயில தண்ணியை கொண்டு வா அப்படின்னு. வாயில தண்ணியும் கொண்டு வந்தேன். இத பாரு அப்படின்னு. ஐயா நான் அடக்க மாட்டேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் பண்ணேன், இவர் சவராஜ் தான் ஓட அழுதுட்டேன். பார்த்துட்டு அழுகிறேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்கிறான்னு இப்படி பார்க்கிறேன். அந்த இந்த சரீரத்து மேல அந்த மண்ணு ஒட்டலை, தூக்கி நிக்குது அப்படியே. ஏன் சந்தேகத்தை திங்கணும்ல தெய்வம், அப்படி ஒன்னா காட்டுறாங்க. நான் அது பார்க்கிறேன், ஒன்னா பார்த்துட்டு வர்றேன். அப்படி தூக்கிட்டு அப்படி நிக்குது. பார்த்துட்டேன். பார்த்துட்டு சரி மண்ணை குறைச்சு அப்படி முடிச்சிட்டேன். அந்த சந்தேகத்தை தீர்த்தாங்க. அப்ப தங்கமா ஆக்க போய் தானே அது அப்படியே இருக்கு, இல்ல எப்படி இருக்கும்? அப்ப அந்த சந்தேகம் தீருது.